ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பாசிட்டிவ் மைண்ட் பவரோட மணி சீரிஸ். இந்த வீடியோவில் நான் ஏன் கிரிப்டோல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் இதில் வந்து பணத்தை போடுங்க, இதில் வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்ல வந்து நான் வரல. என்னோட கிரிப்டோ அண்ட் ஷேர் மார்க்கெட் பற்றிய ஒரு ஒப்பீனியன் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச்சை வந்து பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து அணுகுங்க. ஸோ நான் எப்போ கிரிப்டோக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தேன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைமில் தான் வந்து வந்தேன். அதுக்கு முன்னே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நான் அவ்வளோ வந்து பார்க்கல. இது என்னென்னவோ சொல்கிறாங்க, டிமேண்ட் அக்கௌண்ட்டு அப்படி இப்படின்னு இருக்குது, நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம அது பக்கம் போக தேவையில்ல. எனக்கு அதை விட கிரிப்டோ வந்து சிம்பிளாக வந்து தெரிஞ்சுது. அண்ட் அப்போ வந்து நிறைய பேர் கிரிப்டோக்குள்ளே வந்த டைம், அப்போ தான் நானும் வந்து வந்தேன். நான் வந்த டைம் இன்னமும் நல்ல டைம் தான், என்ட்ரி ஆனதும் நல்லா வந்து என்ட்ரி ஆனேன். பட் எக்ஸிட் ஆகும்போது கரெக்டான டைமில் வந்து எக்ஸிட் ஆகலை. 2-3 பேரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணதுனால இந்த ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து வேணா என்னென்னா, இப்போ வரையும் அது வந்து பேப்பர் லாஸில் வந்து இருக்குது. எனக்கு வந்து ஹியூஜ் லாஸ் கிடையாது, நான் ஹியூஜாக வந்து இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ தட் எனக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து கற்றுட்ருக்கேன். இதுலேயும் நான் வந்து மேஜரான பணத்தை வந்து போடல. ஏன்னா எடுத்த உடனே ஒரு ஃபீல்டு உள்ள போகிறோம் அப்படின்னா பெருசாக ஒரு புரிதல் இல்லாமல் அதிகப்படியான பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுறது என்னென்னா, பணத்தை நம்ம பெருகிறத விட பணத்தை இழக்காமல் இருக்கணும். அது வந்து பேசிக். அதுக்கப்புறம் தான் பெருக்க பார்க்கணும். ஹையர் ரிஸ்க் இருக்கிற இடத்துல ஹையர் ப்ராஃபிட் இருக்குன்னு அவசியமே கிடையாது. 95% வந்து லாஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அதனால தான் கிரிப்டோ ஆகட்டும், இல்லைனா வந்து ஸ்டாக்ஸ் ஆகட்டும், நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணவே கூடாது. ட்ரேடிங் பண்ணால் மோஸ்ட்லி வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க்கை குறைக்கிறோம். அதுலேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா இன்னுமே வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம குறைக்கிறோம். ஒரு குறைக்கிறமே தவிர அங்கே ரிஸ்க் இல்லைன்னு கிடையாது. ஸோ ட்ரேடிங் உள்ள போகாமல் இருக்கிறதா வந்து நல்லது. கிரிப்டோவில் நான் போட்ட அமௌண்ட்டில் இருந்து எனக்கு 50% வந்து ப்ராஃபிட் வந்து, அதாவது 100 ரூபா போட்டோன்னா 150 ரூபா வந்து ஆயிடுச்சு. ஆனால் சில பேரோட கைடன்ஸ் இன்னும் போவோம் அப்படின்னு சொல்லவே நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா கிரிப்டோவில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ப்ரீவியஸாக இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதனால ஈவன் அதுலேருந்து கொஞ்சம் டவுனில் 10% போயிருந்தா கூட எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஆனால் கிரிப்டோ எப்படின்னா மேசிவாக வந்து அடிக்கும். கீழே போச்சுன்னா 5% 10%லாம் போடாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கடா இங்கேருந்து 50% காணுன்ற மாதிரி டக்குன்னு வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு வாலட்டாலிட்டி வந்து கிரிப்டோவில் இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, புதுசாக வரவங்க கிரிப்டோ உள்ள வராத இருக்கிறதே நல்லது. ஏன்னா ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்குன்னா ரொம்ப வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். கிரிப்டோவில் இருந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்ததுனால எனக்கு இது வந்து கொஞ்சம் வாலட்டாலிட்டி கிரிப்டோவோட கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதா வந்து தோணுது. ஏன்னா இதில் டவுனில் போனால் கூட மேக்ஸிமம் 20% 30% அவ்வளோதான் வந்து போகும். ஆனால் கிரிப்டோ வந்து அப்படி கிடையாது. அடுத்ததாக ஸ்டாக்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவங்களும் அதை வந்து சொல்கிறாங்க. ஸ்டாக்ஸ் டைரெக்டாக பண்ணுறதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடு, ஒரு பிகினருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக லாங் டேர்முக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் அது. ஆனால் மார்க்கெட் லிங்க்டுனால அதுவுமே ரிஸ்க் வந்து இருக்குது. அதுலேயுமே சேம் தான். ஹையர் ரிஸ்க் எடுத்தால் ஹையர் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பு அந்த பக்கம்லாம் வந்து போகக்கூடாது. ஒரு டைவர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா லாங் டேர்மில் நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். ஸ்டாக்ஸில் நான் வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணேன். ஸ்விங் ட்ரேட் வந்து கொஞ்சம் டேரெக்டாக இன்ட்ராடேவோட கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்மினால ட்ரை பண்ணேன். நான் ஒரு டெஸ்டிங்காக தான் அதை வந்து பண்ணி பார்த்தேன். யாருக்குன்னா சொல்கிறோன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒரு டெஸ்டிங்காக பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவுமே வந்து சரியாக வந்து படலை. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்து டெஃபினட்டாக வந்து கை கொடுக்கும். ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு நல்ல டைமில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வந்து கொடுக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து போகலாம். என்னால் வெயிட் பண்ண முடியும், மாதம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரே ஒரு வழி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு மெத்தட் தான் வந்து எஸ்ஐபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் எஸ்ஐபினாலே அது ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. எஸ்ஐபின்னு தனியாக ஒன்றுமே வந்து கிடையாது. நம்ம மாதம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து எஸ்ஐபின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ரெகுலர்ன்றது பதிலாக சிஸ்டமேட்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம எதில் ஆட்டோ டெபிட்டில் வந்து போடலாம், நமக்கு மாதம் பிடிச்சிக்கிற மாதிரி, இல்லைனா நம்மளே வந்து மாதம் வந்து பை பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து சிம்லராக தான் வந்து செயல்பட போகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. புதுசாக வரவங்க எது ட்ரை பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே வந்து லாங் டேர்முக்கு தான். நான் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியது, மினிமம் 10 இயர்ஸ் இருந்தால் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அதுலேயும் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். 15 வருஷம் 20 வருஷம்லாம் இருந்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம்லாம் மேஜிக் மாதிரி தான். நிறைய தடவை இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, காம்பவுண்ட் வந்து ஒரு 8th wonder ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம். நம்ம எந்த விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுருவோம்னா, எது உள்ள போனாலும் எதை கேட்டாலும் ஹையர் ப்ராஃபிட்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். இவ்வளோ பணம் போட்டால் எனக்கு இவ்வளோ பணம் வருதா? ஒரு யூடியூப் வீடியோ கமெண்ட்டில் கூட பார்த்தேன், 10,000 ரூபா போட்டு மாதம் வந்து எனக்கு 80,000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி. இது வந்து பாசிபிளே இல்லை. அவர் அந்த 10,000 ரூபாயும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகம். அது ட்ரேடிங் பண்ணாலுமே இந்த மாதிரி நம்ம பெருசாக இமேஜின் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து இருக்கிற பணத்தையும் வந்து கோட்டை விட்டு போகிறோமே தவிர, பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக மினிமல் பர்சன்டேஜை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம் தான். ஏன்னா அவங்க தான் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும்.
நமக்கு சேஃப்டி தான் முக்கியம்னா எஃப்டி போட்டுக்கலாம், ஆர்டி போட்டுக்கலாம், தனியாக கூட பிபிஎஃப் வந்து போட்டுக்கலாம், என்பிஎஸ் போடலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃப்டி. ஆனால் இதை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரணும், நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பெஸ்ட்டான ஒரு விஷயமா பார்க்குறது ஃப்ளெக்சிபிலிட்டி தாங்க. ஏன்னா நம்ம மந்த்லி போட்டுக்கலாம், ஒரு வேலை வேணான்னா நம்மளால் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும், விட்ரா பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்டபிள்யூபி பண்ணலாம். அதில் வந்து மந்த்லி விட்ரால் பிளான் ஒன்று இருக்குது. அது என்னென்னா லிட்டரலி கொஞ்சம் போர்ஷன் வந்து செல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம விட்ரா பண்ணுறோம். அதுதான் அதுவுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு மந்த்லி 0.5 அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து விட்ரா பண்ணுறோன்னா அப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோ கரையாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் கரைய ஆரம்பிச்சிடும். அதாவது வர ப்ராஃபிட்டை விட நம்ம கம்மியாக வந்து எடுக்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோ கரையாத இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இங்கே வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன், ஃபிக்ஸடாக எதையும் நான் வந்து சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ கிடைக்கணும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வெளியில் ஒரு தனிநபரை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தனிநபரை நம்பி கொடுத்தீங்கன்னா நாமம் போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தாலுமே ஒரு வேலை அதில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்காருன்னா நீங்கள் அவர்கிட்ட ஒப்பீனியன் ஒன்றா கேட்டுக்கலாமே தவிர அவங்ககிட்டயே காசை கொடுத்து நீங்கள் போட சொன்னீங்கன்னா பணத்தை வந்து இழந்துருவீங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் டெய்லி நடக்குது. இதை பற்றி தனியாகவே ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இது மனசில் வந்து ஸ்ட்ராங்காக பதிச்சிங்க. நம்ம பணத்தை பெருக்கிறத விடையும் இருக்கிற பணத்தை சேவ் பண்ணிக்கணும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் நமக்கு போதும். இன்ஃப்ளேஷன் 7% கிட்ட இருக்கா, 10% தான் ப்ராக்டிக்கலாக நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அதுவுமே லாங் டேர்மில் தான். 10 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 10% மேலே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. 12% கிடைக்குது, 13-15% கிடைக்குது, இப்படிலாம் நம்ம யோசிச்சோன்னா அது டேக்ஸ்லாம் போய் நமக்கு 10% கிட்ட தான் வரும். ப்ராக்டிக்கலாக நம்ம 10% மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாலே போதும். அடுத்து முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது, ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு தவிர நமக்கு கோல் ஓரியன்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இதிலேருந்து ஒரு 5 வருஷத்தில் கல்யாணம் பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து இப்போலேருந்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இல்லைனா உங்கள் பசங்களோட மேரேஜுக்கோ இல்லை உங்கள் பசங்களோட படிப்பு செலவுக்கோ இந்த மாதிரி கோல், அதாவது மேஜராக நமக்கு எதெல்லாம் செலவு வருமோ அதுக்கு முன்னாடியே 5 வருஷம் 10 வருஷம் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மாதிரி போட்டு வந்தோம்னா அந்த செலவு வரும்போது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக வந்து தெரியாது. ஈஸியாக இதுலேருந்து எடுத்து வந்து நம்ம அந்த எக்ஸ்பென்ஸை வந்து பண்ணிடலாம். நம்ம பொதுவாக பண்ணுற தப்பு இந்த மாதிரி மேஜர் எக்ஸ்பென்ஸ்க்கு எதுவுமே நம்ம சேர்த்து வைக்காமல் ஒரு லோனை வாங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப லோனுக்கு வந்து வருஷக்கணக்கில் நம்ம வந்து கட்டிகிட்டு இருப்போம். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் நம்ம போகிற மாதிரி நம்ம இதை கண்டினியூவாக இதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் ஒரு நாளும் பணக்காராக முடியாது. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும்னா மேக்ஸிமம் லோன் வாங்குறதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நீங்களே டேரெக்டாக பண்ண வந்து கற்றுக்கோங்க. யாரையும் நம்பி வந்து காசை கொடுக்காதீங்க. கிரிப்டோவும் ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி தான். இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் ஒரு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த மணி சீரிஸில் நம்ம நிறைய வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடாததுனால ஷேடோ பேனில் இருக்குது. அவ்வளோவா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.